எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,997 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த டிமாண்ட் ஏரியா சொல்லியிருப்பேன். சின்ன டிமாண்ட் ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,700 64,400 சரிங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா கீழே வந்து கேண்டில் க்ளோஸே வைக்கல சரிங்களா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கேன், நேற்று கேண்டில் வந்து 64,400 கீழே க்ளோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆக்சுவலாக அது க்ளோஸ் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட விக்கு பாருங்கள், அதுக்கு கீழே வந்து அதாவது 64,400 கீழே விக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் அது க்ளோஸுன்றது எடுத்துக்க முடியும். அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இப்போ நம்மளுக்கு இது க்ளோஸுன்றது எடுத்துக்க முடியாது சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியா கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டு, அதாவது 930 கேண்டில் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டு, இந்த 130 கேண்டில் என்னென்னா சின்ன பியரிஷ் கேண்டலாக வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே தெரியுது. பட் செல்லர்ஸ் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவே வரல. ஸோ இப்போ இது என்ன ஆகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஓகேங்களா, ஈவினிங் 5:30 to 9:30 சரிங்களா, அந்த கேண்டல் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரலாம். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துடுது. ஸோ நேற்று கேண்டலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:30 to 9:30 கேண்டல் ஓகேங்களா. அந்த கேண்டல் தான் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து நல்லாவே பம்பாக வந்து. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 5:30 to 9:30 கேண்டல் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரலாம். ஸோ இன்றைக்கி டெய்லி கேண்டல் ஓகேங்களா, இன்றைக்கி டெய்லி கேண்டல் வந்து 67,700க்கு மேலே கட்டாய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டமாக க்ரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எது வரைக்கும் போகும் பார்த்தீங்கன்னா, இந்த 72,000 ரேஞ்ச் வரைக்கும் போகும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 72,000 ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஸோ அதையும் தாண்டி நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த 78,000லேருந்து 80,000 ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஸோ இது வரைக்கும் போகிறது எதுக்காக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புல் பேக்காக தான் போகுமே ஒழிய இது வந்து ட்ரெண்டு மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு மாறலை ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு புல் பேக்காக தான் போகும். புல் பேக் ஆகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பொறுத்து ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரோட மார்க்கெட் வருதுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அகெயின் கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 60Kன்றது ஒரு லோக்கல் பாட்டம் சரிங்களா. இந்த 60Kக்கு கீழே வந்து ப்ரைஸு வந்துட்டு போகணும் ஒரு டைம் ஓகேங்களா. அது இங்கேருந்தே வந்துட்டு போனால் நல்லது. இல்லை மேலே போயிட்டு வந்தானா கண்டிப்பாக வந்து இந்த லோக்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சோன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே ட்ராப் ஆகிடும் சரிங்களா. ஸோ தற்போதைக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக்காக தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். அது புல் பேக்காக மேலே போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 78லேருந்து 80K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அதை பிரேக் அவுட் ஆனால் நம்மளுக்கு அடுத்த சப்ளை எங்கே இருந்தது பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மேஜர் மேஜர் சப்ளைவாக ஆக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து தற்போதைய வரைக்கும் ஹோல்ட் ஆகுது. இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ கீழே வந்தால் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, மந்த்லியில் வந்து தொடர்ந்து 5 கேண்டலாக ஒரு பியரிஷ் கேண்டலாக வந்திருக்கு ஓகேங்களா. தொடர்ந்து 5 கேண்டலாக பியரிஷ் கேண்டலாக வந்திருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து புல்லிஷ் கேண்டலாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது அடுத்த மாதமோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதமோ நம்மளுக்கு வந்து பேக் டு பேக் புல்லிஷ் கேண்டல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த புல்லிஷ் கேண்டல் வர்றது எதவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக்காக இருக்கும். புல் பேக்காக இருக்குதா இல்லைனா வந்து ட்ரெண்டு மாறுதான்றது பார்ப்போம். ஸோ ட்ரெண்டு மாறணும்னா அகெயின் நம்மளுக்கு 60Kக்கு கீழே போயிட்டு விக்கெஸ்ட்டு வந்ததுன்னா ட்ரெண்டு மாறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் இங்கேருந்தே மேலே போகுதுன்னா இது புல் பேக்காக தான் போகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 60Kக்கு கீழே ப்ரைஸு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ண வரும் ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கோ இல்லைனா மேலே போயிட்டு கீழே வந்தோன்னா ஃபர்தராக இன்னும் கூட டவுன் ஆகலாம். ஸோ எப்படின்றது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி கேண்டலில் இந்த கேண்டல் இருக்குங்களா, இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே வரும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்தது ஓகேங்களா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சுக்குள்ளே இருந்தது, ஹைக்கு மேலே போயிட்டு அப்புறம் கீழே அப்படியே பொத்துன்னு விழுந்தது. அதே மாதிரி தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு கீழே போயிட்டு வந்ததுன்னா மேலே போகும். ஆனால் மேலே போயிடுச்சுன்னா, மேலே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து
அகெயின் இன்னொரு ரவுண்ட் வந்து கீழே வரும். ஓகேங்களா, 60K மார்க்கெட் கண்டிப்பான முறையில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தற்போதைக்கு போகிறது வந்து ஒரு புல் பேக்காக தான் போகும். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே லோன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.